ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல நம் முன்னோர்கள் தேர்தலில் போட்டியிட வகுத்த நெறிமுறைகள், தகுதிகள் என்ன, அதை பத்தின போன வீடியோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்தலில் நிக்க 35ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். குறைஞ்ச வயசுல உள்ளவங்க தெளிவான அறிவு, நிதானம், பக்குவம் இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதுனாலையும், 70 வயசுக்கு மேல ஆயிட்டா திறம்பட செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனாலையும், இளைய சமுதாயத்துக்கு விட்டு கொடுத்து வழிவிடணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நினைச்சதுதான் இதுக்கு காரணம். தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் சொந்தமா வீடு கட்டி இருக்கணும். குறைஞ்சபட்சம் கால்வேலி நிலமாவது இருக்கணும். அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். குறைஞ்சபட்ச கல்வி அறிவு கட்டாயம். ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டங்களை இயற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால குறைஞ்சபட்ச கல்வி வரம்பு தேர்ச்சி இருக்கிறவங்க தான் போட்டி போட முடியும். அதோட தேர்தலுக்கு முன்னாடி 3 வருஷம் இந்த பதவியில இருந்திருக்க கூடாது. சரி, யாரெல்லாம் போட்டி போட முடியாது? அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாதவங்க, பாதகம் செஞ்சு பிராயச்சித்தம் வாங்கினவங்க, கொலை குற்றவாளிகள், குடிகாரர்கள், பொய்யர்கள், திருமணமான பெண்ணோட கள்ள தொடர்புல உள்ளவங்க, மனிதர்கள் சாப்பிடாத பொருளை சாப்பிட்றவங்க, போன முறை தேர்தலில் ஜெயிச்சு கடைசி வருஷம் வருமான கணக்கை அரசுக்கு காட்டாதவங்க, பதவியில இருக்கிறப்போ லஞ்சம் ஊழல் வாங்கினா, அது மட்டும் இல்ல, அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் 7 தலைமுறைக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிறது தான் ஆச்சரியமே. பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய குண்டர்கள், ரவுடிகள் தேர்தலில் போட்டியிடவே முடியாது. இவங்களை அந்த காலத்துல கிராம கண்டகன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை தேர்தல்ல நின்னுட்டா அடுத்து வர 3 தேர்தல்கள்ல போட்டியிடவே முடியாது. சட்டங்களை இயற்றுவதிலும் அதை திறம்பட செயல்படுத்துவதிலும் நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கியவர்கள் என்பதை உத்தரமேரூர் கல்வெட்டுகள் சொல்லுது. நன்றி, வணக்கம்.